நண்பர்களே, கூடிய சீக்கிரம் நம்ம ஹைவேல போகும்போது நம்ம வாகனங்களுக்கு எந்த விதமான தடை இருக்க போறதில்ல. இனி டோல்கேட்டே இல்லாம நம்ம வாகனங்கள் எந்த தடையும் இல்லாத மாதிரி பயணிக்கிறதுக்கு நாடு முழுக்கவே இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக ஆட்டோமேட்டிக் டோலிங் சிஸ்டம் வரப்போகுது. அதாவது தடை இல்லாம வாகனங்கள் ஒரு டோல்கேட்டை கிராஸ் பண்ற மாதிரி போகுதுங்க. இனி அந்த பூம் ஸ்டிக் போட்டு உங்க வண்டியை நிறுத்த மாட்டாங்க. அதே மாதிரி யாரும் உங்ககிட்ட கேமராவை காமிச்சு உங்களுடைய ஸ்கேனர்ல உங்களுடைய ஃபாஸ்டேகை ஸ்கேன் பண்ண மாட்டாங்க. பிசிக்கலாகவும் யாரும் உங்ககிட்ட பணம் இல்லைன்னா கலெக்ட் பண்ண மாட்டாங்க. அதற்கு பதிலாக ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட்டிங் மூலம் உங்க வாகனத்துக்கான எண்ணை வச்சு ஆட்டோமேட்டிக்கா ஃபாஸ்டேக்ல பணத்தை டிடெக்ட் பண்ற ஃபெசிலிட்டி வருதுங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்க வாகனம் தடை இல்லாமல் டோலை கிராஸ் பண்றதுக்காக எந்த ஒரு பேரியரும் இல்லாம, அதாவது நடுவுல எந்த தடுப்பும் இல்லாம மேல் பக்கத்துல பாத்தீங்கன்னா கம்பம் மாதிரி அமைச்சு அதுல கேமரா ஃபிக்ஸ் பண்ணி உங்க வாகனத்தின் எண்ணெய் எடுத்து அதன் மூலமா ஃபாஸ்டேக்ல இருந்து பணத்தை கழிக்கிற சிஸ்டம் தாங்க வருது. இதுக்கு பேரு மல்டி லேன் ஃப்ரீ ஃப்ளோ அப்படின்ட்டு பேர் வச்சிருக்காங்க. இந்த மல்டி லேன் ஃப்ரீ ஃப்ளோ மூலம் உங்க வாகனம் ஃப்ரீயா போய்கிட்டே இருக்கும். எங்குமே தடுப்பு இருக்காதுங்க. ஒரு டோல்கேட்ல இருந்து இன்னொரு டோல்கேட், அதாவது அந்த ஒரு கம்பத்துல இருந்து நீங்க அடுத்த ஏரியால வர கம்பத்து வரைக்குமே அந்த கணக்குன்றது டிஸ்டன்ஸ் வச்சு உங்களுடைய ஃபாஸ்டேக்ல இருந்து பணத்தை எடுப்பாங்க. இது இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக நம்ம நாட்டில் எல்லா சாலைகளிலும் எல்லா நெடுஞ்சாலைகளிலும் அமல்படுத்தப்படும். இனி டோல்கேட் ஒன்று இருக்காது, எந்த விதமான தடையும் இருக்காது, பேரியரே இருக்க போறதில்லைன்ட்டு நம்ம நாட்டின் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாருங்க. ஆமாங்க. சோ இந்த ஆண்டு முதல் நமக்கு பாத்தீங்கன்னா நம்ம தள்ளுன்னு போய்கிட்டே இருக்கலாம், எந்த விதமான தடுப்பும் இருக்க போறதில்ல. ஏன்னா பல இடங்கள் நம்ம 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட சில நேரம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. இப்பயுமேங்க இதெல்லாம் சில ஆண்டுகளுக்கு முன்னால அரை மணி நேரம் 1 மணி நேரம் தான் டோல்கேட் நின்று காசு பண்ணது உண்டு. இப்பயுமே பாத்தீங்கன்னா ஹெவி டிராபிக் டைம்ல கொஞ்ச நேரம் நின்றுதான் வண்டி போக வேண்டியிருக்கு. ஆனா இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக அந்த மாதிரிலாம் எதுவுமே தடை இருக்க போறதுல நேரம் வண்டிகள் போய்கிட்டே இருக்குங்க. சரிங்க, இதுல ஏதாவது வாகனத்துக்கு ஃபாஸ்டாக் இல்லைன்னா அந்த வண்டியின் நம்பர் பிளேட்டை வச்சு அந்த வாகன ஆப் மூலமா அந்த வண்டிக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. அந்த எஸ்எம்எஸ் வச்சு பணத்தை கட்ட வேண்டி இருக்கும். இல்லைன்னா அந்த வண்டி கம்பல்சரியா ஃபாஸ்டாக ஓபன் பண்ணிட்டு அது வழியா பணத்தை கட்ட வேண்டி இருக்கும். யாராவது அதுல பணத்தையே கட்டாமலே ஏமாத்துறாங்கன்னா ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட்டிங் மூலம் அந்த நம்பர் எடுத்து அந்த வாகனத்துக்கான எல்லா பர்மிஷனும் கேன்சல் செய்யப்படும். அந்த வாகனம் எஃப்சிக்கு போக முடியாது. அந்த வாகனம் அடுத்த முறை இன்சூரன்ஸ் இருக்க முடியாது. அந்த வாகனத்துக்கான டிரைவிங் லைசன்ஸ் இருந்தா அதையுமே கேன்சல் பண்ணுவாங்க. இப்படி பலவித விஷயங்கள் நடக்க இருக்கு. அதனால யாருமே ஃப்ரீயா அந்த இடத்த கிராஸ் பண்ணி போக முடியாது. ஒண்ணு பணத்தை கட்டணும், அதாவது ஒண்ணு ஆட்டோமேட்டிக்கா டோல்ல இருந்து கழிதும், இல்லாட்டி பிசிக்கலா பணத்தை கட்டுற மாதிரி வருங்க. இது தவிர பாத்தீங்கன்னா ஃபாஸ்டாக் லோவா இருந்தா அதை இமிடியேட்டா அப்டேட் பண்ணுங்கன்னு மெசேஜ் வரும். அதை வச்சு உங்க ஃபாஸ்டாக பணத்தை கட்டிட்டு நீங்க அந்த அமௌண்ட்டை கழிச்சுக்கலாங்க, உங்களுக்கான டோலை கழிச்சுக்கலாங்க. இதனால நம்ம நாட்டுல கனரக வாகனங்கள், தனியார் வாகனங்கள், எல்லா வகையான கார்கள் எல்லாத்துக்குமே இனி ஃப்ரீயா வண்டியை வேகமா, ஃப்ரீனா நான் சொல்றது வேகமா போறதுக்கு எந்த தடை இல்லாம போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாயிருக்கு. இதெல்லாம் ஒரு வாகன உரிமையாளரா நமக்கு மகிழ்ச்சி அளித்தாலும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா டோல்கேட்டை சுத்தி ஒரு எக்கானமியை உருவாக்கி இருக்குங்க. ஆமாங்க, பல சிறு வியாபாரிகள் கடையை போடுறாங்க. அதை தவிர நிறைய பேர் டீ ஷாப்பு, ஹோட்டல் அதெல்லாம் கூட அமைச்சிருக்கிறாங்க. அவங்க எல்லாம் இனிமேல் எப்படி வியாபாரம் நடக்க போகுதுன்னு தெரியலைங்க. ஏன்னா நிறைய வாகனங்கள் டோல்கேட்டை தாண்டினவுடனே அப்படி ரெஸ்ட் எடுத்துட்டு போவாங்க. ஆனா அதெல்லாம் இல்லாம சிறு வியாபாரிகள் அந்த இடத்த விட்டு அகலற மாதிரி இருக்குங்க. பாத்தீங்கன்னா தண்ணி பாக்கெட்ஸ் விற்பாங்க, இளநீர் விற்பாங்க, வேர்க்கடலை விற்பாங்க. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா சீசனுக்கு ஏற்ற மாதிரி பலாப்பழம், நுங்கு, அப்புறம் வெயில் காலத்துக்கு பாத்தீங்கன்னா குக்கும்பர் இதெல்லாம் விற்பாங்க. ஆனா இந்த மாதிரி வியாபாரிகள் அநேகமா அவங்களுக்கு பிசினஸ் கட் ஆக போகுதுங்க. பெரிய ஹோட்டல்ஸ் இருக்கும், எனவே சாப்பிட்றதுக்குன்னு பிரேக் எடுக்கிறவங்க உள்ள போயிட்டு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணலாம், சாப்பிடலாம், அதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனா சிறு வியாபாரிகள் நிக்கிறதுக்கே அங்க ஒரு சான்ஸே இல்லைன்னு போது, வண்டி நிக்கிறதுக்கே சான்ஸே இல்லைன்னு போது அவர்களுக்கான வியாபாரம் குறைய போகுது. அதையுமே நம்ம மனசு ஏன்னா அது ஒவ்வொரு டோல்கேட்லயுமே ஒரு 20-30 சிறு வியாபாரிகளாக இருக்கிறாங்க.
அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்குதுன்றத நம்ம நினைக்க வேண்டியிருக்கு. ஆனா அதே சமயத்துல அவசரமா ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. டோல்கேட்ல வந்து டிராஃபிக் நிற்கிறது. நம்ம வந்து இப்போ பஸ்ஸுங்களில் போனால் கூட அவசரத்துக்கு பஸ் வந்து டக்குன்னு கிராஸ் பண்ணி போக முடியாது. அதை தவிர பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன காரில் போகும்போது பக்கத்தில் பெருசாக வந்து கண்டெய்னராக நிற்கும் போது நமக்கு மனதில் ஒரு நடுக்கத்தை கொடுக்குற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அவங்க கிட்ட வந்து நிற்பாங்க லேனில் ஆக்சுவலாக. அதெல்லாம் இனிமேல் இல்லைன்னு நினைக்கும் போது மனசுக்கு வந்து ஒரு ரிலீஃப் ஆகுங்க. ஏன்னா காரில் போகும்போது இந்த முன்னும் பின்னும் வந்து 2 கண்டெய்னர் நடுவில் நிற்கும் போது கண்டெய்னர் ரிவர்ஸ் ஆகிடுமோன்ட்டு சம்டைம் பயம் இருக்கும். முன்னால் இருக்கிறவன் கண்டெய்னர் வெயிட் தாங்காமல் அவன் மூவ் பண்ணனா என்ன, ஏன்னா ரெண்டுமே ரொம்ப ஸ்லோவாக போகிற இடம். கண்டெய்னர் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் போச்சுன்னா என்ன ஆன்ற ஒரு எண்ணம் எப்பவுமே இருந்துட்டு இருக்குங்க. இந்த ஆண்டின் இறுதியில் தடையில்லாமல் வந்து வாகனங்கள் போகலான்ற சூழ்நிலை வரும்போது இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் இடம் இருக்காதுன்றதுனால அது ஒரு மகிழ்ச்சி அளிக்குதுங்க. இன்னொரு விஷயமுங்க, இது வந்து நான் சொல்றது யாரும் தப்பா நினைக்கக்கூடாது. பல நேரம் வந்து வாகனத்தை நிறுத்தி பணத்தை கேட்கிற ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட குரூப் உங்களுக்கு புரிஞ்சுட்டு இருக்கீங்க. டோல்கேட்ல வந்து நம்ம வந்து அக்கடான்ட்டு நிற்கிற நேரத்தில் அது கதவை தட்டி பணம் கேட்கிற ஆட்கள், அதை தவிர வந்து அசிங்கமா பிஹேவ் பண்ற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. குடிகாரன் கூட வந்து நின்று அந்த இடத்துல கதவை தட்டி பணம் கேட்கறத நம்ம பார்க்குறோம். அந்த தொல்லை இல்லைன்னு தாங்க அடுத்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அதனால வந்து இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் என்னை பொறுத்த வரைக்கும். நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? தடை இல்லாம வாகனங்களை நம்ம வந்து டோல்கேட்டை கட்டிட்டு போய்கிட்டே இருக்கலான்றது ஒரு நல்ல விஷயமா தெரியுதுன்னா நிச்சயமா நீங்க வந்து வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. இல்ல பழைய சிஸ்டமே ஓகேவா இருந்தது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த சிறு வியாபாரிகள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும்ட்டு நீங்க ஏதாவது ஃபீல் பண்ணீங்கன்னா என்ன மாதிரியே அதை பத்தியும் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு உங்களுக்கு பயனுள்ள வீடியோக்களோடு நான் வருகின்றேன். நன்றி, வணக்கம்.